எஸ்ஐயோட ஃபார்முலான்றது P into N into R divided by 100. முடிஞ்சா இதுதான் நமக்கு ஃபார்முலா. இல்ல நான் ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டேன், Pன்றது பிரின்சிபலை மென்ஷன் பண்ணுது, Nன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100, SIன்றது இன்ட்ரெஸ்ட் ரேட். இதுல நமக்கு என்ன அன்னோன் வேரியபிள் எது கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அதை அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வேலை. முடிஞ்சா சோ SI பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபார்முலா தான். வேற என்ன வேணும் அப்படின்னா நமக்கு அமௌண்ட் தெரிஞ்சுக்கணும். அமௌண்ட் SI பொறுத்த வரைக்கும் அமௌண்ட்ன்றது என்னன்னா நம்மளோட பிரின்சிபலையும் சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா தான் அதுதான் எனக்கு அமௌண்ட். இப்போ எனக்கு பிரின்சிபல் மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், அமௌண்ட்ல இருந்து நான் SI மைனஸ் பண்ணேன் அப்படின்னா அதுதான் எனக்கு பிரின்சிபல். முடிஞ்சா இப்போ எனக்கு அமௌண்ட், இப்போ எனக்கு SI வேணும் அப்படின்னா அமௌண்ட்ல இருந்து நான் பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். SI வேணும் அப்படின்னா அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 டேர்ம் தான் நமக்கு ஃபார்முலா. பட் டைரக்டான SI ஃபார்முலா இதுதான். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம மேக்ஸிமம் சம் ஃபுல்லா யூஸ் பண்ண போறோம்.